ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு தேங்காய் போலி பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பொழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்ல புசு புசுன்னு தேங்காய் போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸ்கூலுக்கு போய்ட்டு வர குழந்தைகளுக்குலாம் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ஆட்டு பண்ணி கொடுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம். ரோல் பண்ணி லஞ்சுக்கு கொடுத்து விடுங்க. அட்டகாசமாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன். இது 250 கிராம் மைதா மாவு எடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைக்கு தந்தடி எடுத்துக்கோங்க. 250 கிராமுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்புங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாட்டு தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. ரொம்ப ஹார்டாக பிசையக்கூடாது. பொரி மாவு மாதிரி கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்கணுங்க. நல்லா அழுத்தி பிசைங்க. எந்த அளவுக்கு நம்ம ஊற வைக்கமோ அந்த அளவுக்கு நல்லா சாப்பிட்டா நல்லா உப்பெல்லாம் வருங்க. நான் 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா 2 மணி நேரம் வைங்க, இல்லை 1 மணி நேரம் ஊற வச்சாலும் போதும். சூப்பராக கிடைக்கும். நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம பிசைஞ்சோம்னா கையில் ஒட்டாதுங்க. இது கோதுமை மாவுலேயும் நீங்கள் பண்ணலாம். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கையில் ஒரு துளி கூட ஒட்டாது. நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை ஒரு தட்டு போட்டு மூடி நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சாச்சு. இப்போ கடாயை அடுப்பில் வச்சு நம்ம தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் பொலிக்கு தேங்காய் ஒரு தேங்காயில் பாதி, பெரிய தேங்காயில் பாதி எடுத்துருக்கேன். இது நல்லா மடல் மாதிரி வறுத்து எடுத்துக்கணுங்க. ரொம்ப செவக்க வறுக்காண்டாம். ஓரளவுக்கு நல்லா ஈரப்பதம் போகிறதுலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நாலு நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க வறுத்து பண்ணிங்கன்னா. இங்கே உடனே சாப்பிடாத இருந்தால் அப்படியே பச்சை தேங்காயில் பண்ணலாம். ஆனால் நம்ம வெல்லம் போட்டு பண்ணும்போது கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். வறுத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆயிரும். நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கணுங்க. நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்சிங் பவுலில் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா உதிரி உதிரியாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். இப்போ வெல்லம் எடுத்துருக்கேன். இதில் முக்கால்வாசி நான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 100 கிராம் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணாண்டாம். ஏன்னா ஒரு முறியில் பாதி முறி தேங்காய் தான் எடுத்துருக்கேன். ஏலக்காய் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் பவுடரு. எல்லாம் நல்லா மிக்சியில் போட்டு 2 அடி அடிச்சிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிருங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம போட்ட வெல்லம் கரெக்டாக இருக்குது. நிறைய போட்டிங்கன்னா குளகுளான்னு ஆயிரும். உருண்டை பிடிக்க முடியாது. 1/4 கிலோ மாவுக்கு 100 கிராம் கம்மியாகவே போட்டால் போதுங்க. நீங்கள் அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். நம்ம தேங்காய் துருவும்போது இந்த கருப்பு இல்லாமல் துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா 2 பிசைஞ்சிட்டு அப்புறமா நம்ம உருட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி மடக்கி மடக்கி பிசைங்க. நல்லா சாஃப்டாகிருங்க மாவு. எந்த அளவுக்கு சாஃப்டாகிருக்கு பாருங்கள். நல்ல இலக்கமாயிடுச்சு மாவு. சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க.
இப்போ நல்லா உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. வாழை இலை, அது இல்லைன்னா பட்டர் சீட்டு, பால் கவரு, எதுனாலும் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் பிளேட்டு கூட நம்ம கவுத்தி போட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு தட்டினீங்கன்னா சூப்பராக கிடைக்குங்க. இப்போ 3 விதம் மட்டும் நான் தேய்க்க போகிறேன். கையை கொண்டும் தட்டி போட போகிறேன். அப்புறமா வந்து பிளேட்டு போட்டு நான் தட்ட போகிறேன். சப்பாத்தி கட்டை வச்சும் தேய்க்க போகிறேங்க. 3 விதமாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை நம்ம அதில் வச்சு இப்படி மடக்கிக்கிடணும். உள்ளுக்கு இருக்க பூரணம் வந்து வெளியில் வராத அளவுக்கு மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு நல்லா கூட்டி குமிச்சு மேலே இருக்கிற மாவை மிச்ச மாவை நம்ம பிச்சு எடுத்துடணும். இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே வச்சு கையை கொண்டே தட்டி எடுத்துடணும். எல்லா மாவையும் தட்டி வச்சியும் எடுத்து போடலாம், ஒன்று ஒன்றா தட்டியும் போடலாம். வாழை இலை நிறைய இருந்துச்சுன்னா வாழை இலை அப்படியே தட்டி தட்டி வைங்க. அப்படியே எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நம்ம தட்டி பூராத்தையும் பிளேட்டில் தட்டி வச்சினோன்னா அவ்வளோ ஒட்டிக்கிடும் ஒன்று ஒன்று ஒட்டாட்டு. அதனால் ஒன்று ஒன்றா நான் தட்டி போட போகிறேன். பட்டர் சீட்லேயோ வாழை இலையிலையோ தட்டி தட்டி வச்சு அப்படியே போட்டனாலும் போட்டுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால ஒன்று ஒன்றா பண்ணி போட்டுருந்தேன். தோசை தவாவில் ஆட் பண்ணியாச்சு. அப்படியே விட்டு வந்துடுங்க. ரொம்ப ஈஸியாகிட்டு எளிமையான முறையில் தேங்காய் போலி பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டாங்கன்னா நல்லா உப்பி வருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க திருப்பி திருப்பி போடணும். ஒரே பக்கமாக போட்டேன்னா உங்களுக்கு வந்து ஹார்டாயிரும், உப்பி வராது. அதனால் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போடுங்க. இப்போ உப்பு ஆரம்பிச்சிருச்சு. ஓரத்தில் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க, நல்லா உப்பி வந்துடும். எப்படி உப்பி வருது பாருங்கள், நல்லா பலூன் மாதிரி உப்பி வருவாங்க. சூப்பராகிட்டு நமக்கு தேங்காய் போலி கிடச்சிருக்குங்க. கடையிலலாம் இந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே கடலைப்பருப்புலேயும் பண்ணலாம். இந்த மாதிரி வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பிளேட் வச்சு நான் தட்ட போகிறேங்க. மாவு நம்ம உள்ளே வச்சுக்கலாம். பூரணத்தை வச்சுட்டு இந்த மாதிரி கூட்டி எடுத்துக்கோங்க. மாவை எடுத்துட்டு நம்ம மிச்ச மாவை எடுத்துக்கலாங்க. நல்லா திண்ணமாக உள்ள பிளேட்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணணும். நைஸாக உள்ள தட்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஸ் ஆகாது. மேலே ஒரு பட்டர் சீட் போட்டு நம்ம அடி கனமான பாத்திரத்தை வச்சு இப்படி அழுத்தினோம்னா நம்மளுக்கு வந்து ப்ரெஷ் ஆயிருங்க. இந்த மாதிரி தட்டுங்க. இருத்தி அழுத்தி தட்டணும். தட்டினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஒன்று போல் ரவுண்ட் ஷேப்பில். சூப்பராக வந்திருக்குங்க. இவ்வளோ எம்மியாக வந்திருக்கு பாருங்கள். தோசை தவாவில் போட்டுக்கலாம். தோசை தவா வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் தான் நல்லா உப்பி வரும். திருப்பி திருப்பி போடணுங்க. ஹீட் ஆகாத அளவுக்கு திருப்பி திருப்பி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஒரு நல்ல உப்பலாக வருங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும். விட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். ஸ்கூலுக்கு போய்ட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுங்க. லஞ்சுக்கு ரோல் மாதிரி பண்ணி கொடுத்து விடுங்க. காஞ்சே போகாதுங்க. அப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி உப்பி வருது பாருங்கள்.
நல்லா வெந்துருச்சுங்க. சூப்பராட்டு தேங்காய் போலி ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இப்போ அடுத்தது வந்து சப்பாத்தி கட்டை வச்சு தேய்க்க போகிறாங்க. இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை வச்சு தட்டதுக்கு உங்களுக்கு வரல அப்படின்னா இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சிக்கோங்க. 3 விதமாட்டு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த டிப்ஸில் பண்ணுங்கள். 3மே ரொம்ப ஈஸிங்க பண்ணுறது. மிச்ச மாவை எடுத்துட்டு நம்ம சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக உருட்டுங்க, ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க. உள்ளுக்க இருக்க தேங்காய் பூரணம் வந்து வெளியில் வந்துடும். ஓரத்தில் வந்து அப்படியே உருட்டி விடுங்க. ஒன்று போல் கிடைக்குங்க. நல்லா தேய்ச்சாச்சு. தோசை தவாவில் போட்டுக்கலாம். வாழை இலை கிடச்சுன்னா வாழை இலையில போடுங்க. அதுவும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். வாழை இலை இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி பட்டர் சீட் வச்சு போடுங்க. லைட்டாக சூடானோடனே நம்ம அப்படி திருப்பி திருப்பி போட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பராக உப்பி வந்துடுங்க. அடுப்பு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஸ்லோவாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து உப்பி வராது. மூணு விதமாக பண்ணி எடுத்தாச்சு. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். யாருமே பார்க்க மாட்டேங்கிங்க, லைக் பண்ண மாட்டேங்கிங்க. ஒவ்வொரு வீடியோவும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் எடுத்து போடுறோம். நீங்கள் யாருமே பார்க்கவே மாட்டேங்கிங்க, ஓடவே மாட்டேங்குங்க. எல்லாத்தையும் பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். கண்டிப்பாட்டு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி பண்ணி கேட்பாங்கங்க. பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ் இதுக்கு எதுவுமே தேவையில்லை. நம்ம அப்படியே ரோல் மாதிரி பண்ணி சாப்பிட்டுடலாங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.